ஓகே நாங்க போறோம். சும்மா அடிச்சு குடிச்சாலும் நாங்க கொட்டணும் காசு. டீ நம்பர் கட்டாயம் வந்து எடுத்து வைங்க. வாகனம் விற்கிறாங்க உதவும், வாகனம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உதவு ஹெல்ப். அம்மா இப்போ சமைச்சு நிற்கிறாங்க, பக்கத்தில் நான் நீந்தி ஒன்று தெரியும். நான் காட்டடிக்க போகணும் ஏன்னு சொன்னால் அவங்க இந்த குடிபுறம் ஒரே அன்றாபுரமும் மற்றது யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம இருக்கு ஒரு இடத்துலையுமே இல்லை. சன்னதி பாலத்துக்கு மேலான போய் கொண்டு நம்ம மாமாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். லைனுக்கு வந்து நாங்கள் பூக்கொண்டுகள் வச்ச மாதிரி அப்படி வந்து ஒரு மாதிரி வந்து டின் நம்பர் எடுத்துட்டோம்னாங்க. வண்டியில் வந்து கூடுதலாக வந்து நல்ல ஒரு மூடி கிடக்கு ஸ்டாக். அப்புறம் வந்து ரோல் ஆர்டிகல் தானே. அனைவருக்கும் வணக்கம், நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் எங்களுடைய புதிய சின்ன வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறோம். அதாவது வந்து வேலை நடந்து கொண்டிருக்கோம். எங்க குட்டி வீட்டுக்கு பக்கத்துல வந்து நாங்க நிக்கிறோம். அதாவது வந்து எங்கிட்ட என்ன சொல்றது, எங்களுடைய தம்பியின் வருங்காலத்து மாளிகைக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம். உண்மைக்குமே நான் இல்லை கதைக்கிறாக்கான காரணம், நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க. நேற்று நாம் வந்து இல்லை, அம்மாவும் தம்பியும் நாம் வந்து சமையல் காணொலி வந்து பதிவு செஞ்சோம், மீன் எல்லாம் காய்ச்சி. அதே போல வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி இன்றைக்குமே வந்து ஜாழ்ப்பாணம் போகிற ஒரு அலுவலகம் இருக்கு. நான் அது என்னன்னு சொல்லி நான் போய் உங்களுக்கு சொல்றேன். போவைக்குமே வந்து காரில் வந்து போனேன்னு சொன்னால் காருக்கு வந்து வராங்க அடுத்த காருக்கு. அப்போ அதால் வந்து லீசிங் ஒன்று செய்யணும். அப்போ அதால் வந்து நான் நிற்க மாட்டேன், அம்மாக்கெல்லாம் வந்து விட்டு நிற்பினோம். இப்போ நானும் தம்பி நான் வந்து வெளுக்கிட போகிறோம். வெளுக்கிறாக்கு முன்னே எல்லாம் சொல்லிக்கணும், இந்த கட்டி முடிஞ்சோன்னா ஒரு ஒழுங்காக நீங்கள் வந்து வீடியோக்கு காட்டில அதை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இந்த காய்ச்சலுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை விளக்கையும் வச்சுட்டு காலம்பு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு வெளுக்கிட உண்டாக்கான காய்ச்சல். அம்மம்மா வந்து உண்மைக்குமே வந்து முகங்கால வேலை என்ன காலமே 5 மணிக்கு எழுப்பி முகமெல்லாம் திட்டி பல்லெல்லாம் திட்டி அப்புறம் வந்து முகமெல்லாம் கழுவிதான் நிப்பா. பல்லு திட்டு ஆனா பல்லு பப்படி போடுற நீங்க இப்போ முரசுக்குனாலும் பப்படி போட்டுக்கிட்டோம். அதுதான் இப்ப ஸ்ட்ராங் என்ன. தம்பி நானும் தான் நிற்கும். தம்பி வந்து வர 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 அந்த வளர்ந்து கொண்டு போக தம்பியுமே வந்து வடிவில்லாம வரான். என்ன ரீசன் தெரியல. அவ தொலைச்சி அந்த வீடியோ பாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு கனக காட்சிக்குள்ள எங்கள் வீட்டையும் காட்டி போட்டு அப்படி நாங்கள் விளக்கம் வச்சு எல்லாத்தையுமே இன்றைய காணொலி வந்துட்டு நாங்கள் இன்றைய காலமாக தொடங்கி பின்னேறம் மட்டும் என்ன செய்ய போகிறோம்ன்றதான் பார்க்க போறீங்க இந்த வீடியோவில். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் தொடர்ச்சி வந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோ போகிறாக்கு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே போவோமே நாம் சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். உண்மைக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கல ஒரு வடிவாக இருக்குது கொஞ்சம் பாருங்க. உண்மைக்கு வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், இதில் எல்லாம் வந்து ஒரு தொங்கும் இப்படி அந்த சைட்டில் வந்துட்டு என்ன நாங்கள் சேனலில் பேரோ அந்த சேனலோட பேர் வந்து இதில் வந்து ஒரு போட்டில், அதாவது வந்து ஒரு மரக்கட்டையில் வந்துட்டு தொங்கும் இதில் பேர் எங்கள் சேனலோட பேரோட. அவள் அம்மா வாங்கி வாங்கும். உண்மைக்கு வந்துட்டு ஜோசிச்சிங்கள் எல்லாரும் ஜோப்பிங்க இது என்ன இதை நீளத்துக்கு காட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி உண்மைக்குமே அரைவாசிக்கு வந்துட்டு வரும். அரைவாசிக்கு கிட்டவா அரைவாசிக்கு வெறும் தொட்டி, அரைவாசிக்கு வெறும் அந்த இது அம்மா இப்போ சமைச்சு நிற்கிறாங்க. பக்கத்தில் நான் நீந்தி கொண்டு செடியோ நீந்தி கொண்டு போட்டு நாங்கள் அம்மா சமைச்ச முடியும் அதுலேருந்து சாப்பிட்றேன். என்ன உண்மைக்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணேன், இந்த நீளத்துக்கு ஒரு குந்து கட்டினா நல்லா இருக்கும் உள்ளே இல்லையே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமாம்மா இல்ல அது இல்ல, அது கொஞ்சம் வேணும். இங்க கிட்ட வாங்க, உள்ள வாங்க. இங்க நான் என்ன சொல்றேன்டா, இந்த மட்டம் இருக்குல்ல, இந்த மட்டத்துக்கு கீழே விளாத்தோட ஒரு குந்து இஞ்சி சைட்டா ஒரு குந்து அடிச்சு வட்டா இதெல்லாம் அடிச்சா வாசல் அடிச்சிருவோம். நீளமா வச்சு குந்தா வச்சா ஏன் இருக்க கதையில எங்களுக்கு தேவைப்படாது. அப்படி என்ன குந்துல இருக்கலாம், குந்து வச்சு கட்டுறேன் ஒன்றும் தேவை இல்ல. இப்ப படிவா மண்ணை போட்டு தேவி அடிச்சு போட்டு ஒரு வரி கல்ல வச்சுட்டு ஒரு வரி கல்ல இப்படி இதே மாதிரி சரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல நாங்கள் மண்ணை போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு இந்த நீளத்துக்கு சரிச்சு வைக்க காணுமணி அம்மா மண்ணை போட்டு அடிச்சு போட்டு இழுத்து படிவா தண்டி போட்டு மொழிகினா அப்படியே நீளத்துக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் நான் தான் வரணும். அம்மாக்கள் செய்ய மாட்டேன். நான் இந்த கைப்பட்டா தான் அப்படி வந்து வீடு நீட்டா மண்ணை பறிச்சு விட்டா நீங்கள் உண்மைக்கு வந்து இந்த வீடு கட்டின பார்த்துட்டே சில நிறைய பேர் வந்துட்டு சொல்லிச்சுன்னா முன்ன பழையின ஒரு படியும் செஞ்ச வேலை மாதிரி இல்லையா, ஏற்கனவே வந்துட்டு கணக்க வேலையில கண்ட ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் கிடக்காமன்னு சொன்னா அடிச்சுன்னா அவ்வளோ நீட்டாக தான் நான் செஞ்சேன். ஒரு வேலையை வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம்னா ஒரு நுணுக்கமாக வந்து செய்யணும், அது அளவு நாடெல்லாம் வச்சு நீட்டு அளந்து வந்து எல்லாம் செஞ்சேன் நான். அதே மாதிரி வந்து இந்த வேலை முடிஞ்சு என்னமோ நாங்கள் வந்துட்டு எல்லாம் ஓகே, எங்கள் லைன் எல்லாம் ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டுது. என்னமோ நாங்கள் உள்ளேயும் பூசி சைட்லேயுமே பூசி போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு தேவையான சாமான்கள் என்னென்ன சாமான் தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி போட்டு
எங்க வீடை வந்து நாங்க குடி பூரா சரியேன்னு குடி பூரா சரி இதுக்குள்ளேயுமே வந்து கணக்கு மண் போடுவோம் மண் போட்டு ஃபுல்லாக டைம் இல்லாத நேரத்தில் இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு வீடியோ நாங்க வந்து போடுவோம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை ஓ மற்ற வந்துட்டு இப்ப நாங்க காட்டடிக்க போகணும் ஏன்னு சொன்னா அவங்க இந்த குடிபுற முறைகளை வந்துட்டு பால் காய்ச்சைகளை காட்டடிச்சு கொடுக்கணும் உறவுகளுக்கு அப்பதான் உறவுகள் எல்லாம் வந்து உறவுகள் எல்லாம் வந்து ஒரு 500 100 இருந்தாலும் சட்டி வாங்கி வண்டி விடலாம் இல்லவனே ஒரு 500 காசு முடிஞ்சில்ல காட்டுக்கு ஆமா சிரிக்கே ஒரு வடி தானே உண்மைக்கு இப்ப நாங்க அடப்புள்ள முடியும் இப்ப நாங்க ஜாழ்ப்பாணம் போறோம் தொழிற்சி அந்த வீடியோ பாருங்க இப்ப நாங்க உள்ள போய் விளக்கு வைக்க காட்டுறேன் இதை காட்டிட்டோம் நார்மலா வந்துட்டு இதான் வேலை செஞ்சது நாங்க இவ்வளவு நாளா மற்ற படிக்குமே வந்து கல் வச்சு கிடக்கு என்னன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த பாருங்க படி கல் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா வெளியில கொஞ்சம் தண்ணியை நின்றாது கொண்டா வீட்டுக்குள்ள வர பார்க்காதுன்னு அப்படியே வந்து வெளியால தான் இருக்கும் சரி ஓகே இப்போ நாங்கள் உள்ள போய் விளக்கு வைக்க பார்ப்போம்பாங்க வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு விளக்கு வைக்கிறாங்க தம்பி பூவெல்லாம் மாஞ்சி கழுவி வச்சிருக்காங்க அண்ணா வந்து விலைக்கு வந்து செய்யணும்னாக்காண்டி உண்மைக்கு வந்துட்டு எங்கனை விட்டு ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய பூ மரம்னு சொன்னாலும் எங்கனை விட்டு எல்லாம் சொல்லுவீனம் முதல்ல நிறைய இருந்தது ஆனால் இப்போ அம்மா அந்த மலைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் விழுதண்டோன்னு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டா மாலை கட்டுறதுனாலும் வீட்டான வந்து 1000 வேணும் இப்போ நான் சோத்த பூவை தண்ணியை வைக்கிறோம் அங்கால வந்துட்டு கலந்த மாதிரி வைக்கலாம் மற்ற வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் சொல்லுங்க அதாவது வந்து இந்த இது வந்து கிட்ட கொண்டு காட்டுமோ இது வந்து கனகாலமாக இருக்குது சில வேலை சொல்கிறது வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு கூடுதலோட மாதிரி வந்து செஞ்சு வந்தது இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து சில பேர் சொல்கிறது வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச நீங்கள் யாரும் இருந்தால் சொல்லுங்க என்ன வேலைன்னு இருக்கோம் அதில் கிறிஸ்டன் அவதாரங்கள் கிடக்குன்னா அங்கேயா அங்கட ஃபோட்டோவில் விளங்குமே கொஞ்சம் பள்ளிக்கும் போனதால கொஞ்சம் விளங்குது நாங்கள் கீழே நிறைய படம் ஆக்கள் தெரியாதானே காட்டுட்டு தீபாவளி காட்டுகள் வந்து சும்மா தரைக்காயில் நிறைய பொடியெல்லாம் தரைக்கல அதை வாங்கி நான் செய்து அப்படியே வந்து இதாக வச்சிருக்கேன் நான் அப்பா படத்துக்கு வெள்ளிக்கிழமை வச்சு விடுவோம் அப்பா அந்த மாலை படத்துக்கு அவன் மாலை அம்மா பேசுற ஒன்றும் தெரியா அம்மா சொல்லுவா வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்கலாம் பிரச்சனை உலகேம் வந்து குழப்போமே செடியெல்லாம் மச்சடியை கிடக்கு வீடியோ பார்க்குறீங்க உங்களோட வீட்டில் நீங்களும் விளக்கு சின்ன இந்த வயசாக இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்லேயும் விளக்கு வைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியுமே அந்த வீட்டில் மூத்த உள்ள வந்து விளக்கு வைக்கும் நான் இல்லாத டைம் வந்துட்டு தம்பி வைப்பான் நான் நிற்கிற டைம் நானே வைப்பேன் தம்பி ஒன்று சொன்னோம் ஏன்னா நான் விளக்க வைக்க போது நானும் வளர்ந்துட்டு இருந்தானுங்க மைனையும் வைக்க விடுங்க ஒன்று காம அடிச்சவா அப்போ முந்தியா கேட்க ஒரு புது உலகம் நடக்கிறா தரலாயா அவங்க அது குத்து விளக்கா என்ன உத்தால இருக்கு இல்லை அது தர மாட்டாவா நெருப்பட்டி ஒன்று என்ன விலை 20 ரூபா நான் இப்படி செய்யுதான் கேட்க மேலே வைக்காம கீழே வச்சா குறை நெச்சு தானே இப்படி எறிகிறதா அம்மா Boleh baca aja, boleh baca aja. Ada. Boleh baca aja. Oke, Allah. இன்றைய தான் காலம் குளிச்சுக்கான் தம்பி என்ன நினைச்சு கும்பிட்டேன்னு சொல்லுவான் பக்கம் சொல்லு சொல்லு ஒன்று சொல்லு சொல்லு ஒன்று படிக்கணும் சே
படிக்கணும் கும்பிட்டு விட்டு படிக்கிறா இல்லைன்னு கேக் கொண்டு வந்துட்டு அம்மா வாங்கி வச்சிருக்காங்க இது வந்து மரக்கறி கேக் தானே சாப்பிடலாமா இப்போ நாங்கள் ஒன்று சாப்பிடும் தம்பி சின்ன நாடு வச்சு சாப்பிடுவோம் பயிரையும் சாப்பிடுங்க நான் இப்படி சாப்பிட மாட்டேன் நிறைய நாளை எப்படி தான் காலம் வேலை சாப்பிடுவோம் அதை கேட்கல அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் போடுவேன் அப்போ என்ன சாப்பாடு செய்து வைக்கிறோம் நட்டடிச்சு வைக்கணும் சொல்லி போட்டு போனால் அதே மாதிரி வரும் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் இரவு சாப்பாடு சரியில்லாமல் வரும் பூசணிக்காய் பூசணிக்காய் கடையை மச்சு பருப்பு மச்சு பைட்டப்புங்க பிளாக்கொட்டையமாக வச்சு மற்றது புட்டு வெள்ளை புட்டு கம்மாலாம் திருப்படி இருக்கு மீது பயிரையும் எடுத்து சாப்பிடா இல்லை ஒன்று எடுத்து சாப்பிடும் கலக்கிற வேலை வேண்டாமா என்ன 2 மாவையும் கேட்பாங்க தேக்கு மற்ற வந்து பயிர் காலமாக மற்ற வச்சுவா பயிர் கடணும் பிடிக்குமா ஓ அது நீ வளமையா சொல்ல மாட்டேன் கேக்கு சாப்பிடும் பயிர் 2 நம்பர் அண்டாக்கு இப்படி விட்டால் நாளையிலேருந்து காலமா சாப்பாடு இப்படி ஒன்று விளங்கும் தம்மான் கதை நீ எல்லாம் போட்டா நல்லா கிட்ட கவி பிடிக்குமா சாப்பிடணும் கேட்கணும் பாருங்க அப்பா அம்மா வருதா கண்புட்டாங்க பாருங்க அப்போ ஓகே நான் சாப்பிட்டு போய்க்க பார்ப்போம் ஓகே நாங்க போறோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய்க்கொண்டு இருக்கோம் அதாவது வந்து நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உடுப்பட்டிக்கால வந்து போகிறோம் உடுப்பட்டிக்கால வந்து தான் தம்பி நம்ம வந்து போய்க்கொண்டு இருக்கோம் வேண்டா என்னத்தில் போகிறோம் ஏன் ஏதோ பின்னாம எடுக்கத்தான் உண்மைக்கு வந்துட்டு இப்போ சூழ்நிலையை பார்க்க போனால் அதாவது ஒரு வாகனம் எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த வாகனத்துக்கு வந்துட்டு அந்த வாகனத்தை விற்கிற ஆள் வந்து டின் நம்பர் எடுத்துருக்கணும் அதே போல் வந்துட்டு அந்த வாகனத்தை வாங்குற ஆளுமே வந்து டின் நம்பர் எடுத்துருக்கணும் அந்த வகையில் வந்துட்டு நேற்று தினம் ஒரு லீசிங் செஞ்சுன்னா அந்த அண்ணா வந்து இருக்கிற இடம் வந்து பவுனியா அப்போ இங்கே வந்து நெல்லியடியில் வந்து லீசிங் அலுவல் செஞ்ச வேணும் அப்போ லீசிங்கில் சொல்லிச்சுன்னா வேணும்னு சொன்னால் டின் நம்பர் வேணும்னு சொல்லி டின் நம்பர் வந்து எடுக்கிற இடம் அங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்துட்டு நீலாம்பரி ஹோட்டல் பக்கத்தில் ஒன்று இருக்குது அதே போல் வந்துட்டு வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற இடம் வந்து அன்றாபுரத்தில் வந்து இருக்குது மற்ற இடத்துல வந்து ஒரு இடமே இல்லை டின் நம்பர்ன்ற எடுக்கிற இடம் வந்துட்டு ஒன்று அன்றாபுரமும் மற்றது ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இருக்குது வேறு ஒரு இடத்துலையுமே இல்லை பவுனியாலேருந்து போய் அன்றாபுரம் இருக்குன்னா 2-3 மணி நேரம் ஆகும் பவுனியா போகிறாங்க அதேமாதிரி இங்கே வந்த மனுஷன் இங்கே எடுத்துருக்கலாம் இப்போ நேற்று தினம் வந்து நாடுக்க போக சொல்லிச்சுன்னா தம்பி உங்களுக்கு தெரியல அவர் டின் நம்பர் உங்கள்ட்ட தெரியலாது நீங்கள் ஐசி போட கொண்டாலும் தெரியல அப்புறம் அவர் ஜோசிப்பாராம் தண்ட டின் நம்பரை வந்துட்டு தந்த டின் நம்பரை என்னண்டு அவர்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி ஒன்று எழுமாம் அதால் வந்து உங்கள்ட்ட தெரியலாதாமேன்னு சொன்னீங்க சரியோ அதால் வந்து நானுமே வந்துட்டு அதை கட்டாயப்படத்தில் தாங்கோ வேணும்னு சொல்லி என்ன சொன்னால் அதே வந்துட்டு கட்டுமனு சொல்லி விட்டேன் நான் அதேமாரி அந்த அண்ணா வந்துட்டு வந்து போக லேட் ஆகிட்டு நேரமே வந்துட்டு கூட நம்பர் எடுக்க அந்த அண்ணாக்கள் போன வேணுமா போக அவங்க சொன்னாங்களாம் எனக்கு சொன்னேன் அந்த மிஸ் சொல்லி விட்டுவா தம்பி நீங்கள் அவர் அனுப்புங்க நான் அவருக்கு அந்த என்ன டைம் வந்தாலும் கொடுப்பேன் டின் நம்பர் அப்போ அந்த அண்ணா போமைக்கு வந்து வவுனியாலேருந்து ஜாழ்ப்பாணம் போய் ஜாழ்ப்பாணத்துல நெல்லியடிக்கு வரணும் அந்த எடுக்க போன இடத்துல உண்மைக்கு வந்து சொல்லிச்சுனமா இந்த கடைக்கில் அது ஆஃபீஸ் பூட்டியாச்சு நீங்கள் புறவை வாங்கணும் என்ன வவுனியா அது வாங்க யோசிப்பாங்க எவ்வளோ மினக்கட்ட வேலை எங்கேயாக்கெல்லாம் கொஞ்சம் சமாளித்து செய்யணும் என்னென்ன தூரத்துக்கு வரைக்கும் நாங்கள் சின்ன சப்போர்ட் செய்யணும் அந்த இடத்துல வந்து அவங்க செய்யலை அப்படி அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னா நீங்கள் நேற்று வந்து பொடியன் இருக்காங்க தானே அந்த பொடியனை நீங்கள் உங்களை பார்த்தாச்சு தானே நேரில் பார்த்தாச்சு தானே நான் அந்த பொடியனை அனுப்பிவிடுங்க ஐசி போட்டோ கோப்பையும் கொடுத்து நாங்கள் கொடுத்து விடணும்னு சொல்லியிருக்கணும் அப்போ அதால் தான் வந்து இப்போ நானுமே போய்கொண்டிருக்கேன் உண்மைக்கு வந்து இப்போ கார் அளவு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு நேற்று தினம் ஒரு கார் கொடுத்தாச்சு தான் இப்போ அடுத்த காருக்கு வந்து அளவு நடக்குது அப்போ இப்போ டின் நம்பர்லாம் மட்டும் தான் பண்ணால் சரி மற்ற வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிது அதான் நான் வந்து இப்போ காரையும் பண்ணிட்டு அந்த கார் ஒன்று காரையும் வாங்கி கொண்டு அப்படியே வந்து இப்போ நான் போய்கொண்டிருக்கேன் ஜாழ்ப்பாணம் தான் போகணும் ஜாழ்ப்பாணம் நீலாம்பரி ஹோட்டல் கேகேஎஸ் ரோட்டில் வந்துட்டு நீலாம்பரி ஹோட்டல்னு சொல்லி நீலாம்பரி ஹோட்டலுக்கு ஆப்போசைட்டாக வந்து இருக்குது அந்த
டீ நம்பர் தான் வந்துட்டு வரி சுங்க வரி திணைக்களமும் ஒன்று சொல்லி ஒரு பேர் நம்முடைய பாக்கியில் அது வந்து இருக்கு. அப்போ அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து உடுப்பிடிக்கலை போகிறோம். நெல்லிடிக்கலை போக பயமாக கிடக்கு. காரில் போகிறது தெரியாதே ஒரு பயம் ஒன்று பெறும். சும்மா அடிச்சு கொடுத்தாலும் நாங்களே கட்டணும் காசு. அதான் நாங்கள்லாம் கட்டுவோம். அப்போ அதால் வந்து நான் ஒரு ஆக்கள் இல்லாத ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கேன். என்னென்னா ஆக்கள் இல்லாத ரோட்டால் போனாலும் நான் கொண்டு அடித்தாலும் மதிலுக்கு தான் அடிப்பேன் தவிர மற்றபடி ஆக்கள் அடிக்க மாட்டேன். அப்படியே நிலைமையை தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நம்மன்னு சொல்லி பார்ப்போம். இடையில போய்க்கவே உங்களோட எங்களை காட்டுறோம். பட் அதையும் எடுத்து போட்டு நம்மன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு சொன்னால் நீங்களுமே யாராச்சும் வாகனங்கள் விற்க போகிறீங்க இல்லாட்டி வாகனங்கள் எடுக்க போகிறீங்களா இருந்தால் இப்போ சில பேர் வந்து இங்கே இருந்து போவினம் என்ன கொழும்புக்கு போவினம் டின் நம்பர் இல்லாமல் வாகனம் எடுக்கிறாங்க. ஆனால் அது வாகனம் எடுக்க டின் நம்பர் கேட்பாங்க. கேட்க உங்களுக்கு இருக்கா என் நம்பர் என்ன டின் நம்பர் எடுக்கிறேன்னு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஐசிஐ கூட என்ன தெரியும் காசு நம்ம எடுக்க மாட்டோம். சில பேங்கில் வந்து ஆன்லைனில் செஞ்சு கொடுப்போம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் இல்லையா. இப்போ உடனுடனே தான் வந்து எடுக்கணும் யாராக இருந்தாலும். அந்த வகையில் வந்துட்டு நீங்களும் வந்து எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டி. எல்லாருக்குமே வந்து டின் நம்பர் வேணும் கட்டாயம். அதை வந்து நீங்கள் எடுக்கைகள் வந்து ஒரு ஒரிஜினல் அர்த்தமாக தருவாங்க. அதை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஒருத்தருடையுமே. அதை நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ காப்பி அடித்து வேணும்னா நீங்கள் வாகனம் எடுக்கிறீங்களோ அவர்கிட்ட வந்து கொடுத்துக்கொள்ளலாம். டின் நம்பர் கட்டாயம் வந்து எடுத்து வைங்க. வாகனம் விற்கிறாக்கும் உதவும், வாகனம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டின் நம்பர் வந்து இப்போ தெரியாத செய்தியெல்லாம் கூட பார்த்துட்டு டின் நம்பர் வேணும் வந்து கட்டாயம் வந்து வேணும்னு சொல்லி அந்த வகையில் வந்து டின் நம்பர் எல்லாருக்குமே கட்டாயம் ஒரு தேவையான பொருள். அப்புறம் யாழ்ப்பாணம் போகிறதுனால யாழ்ப்பாணம் போய்க்கு ஏதாச்சும் ஒரு வருஷமாக விஷயங்கள்லாம் பிடிச்சோம் அதே ஒரு காணொலியாக வந்து பதிவு செய்வோம். அப்படி இன்றைக்கு ஃபுல்லாக வாழ்க்கை வந்து போகுது. இப்போ நாங்கள் சன்னதிக்கிட்ட வந்து அப்படியே போய் அது கேட்க சால போயிட்டு போக கணக்காக இருக்கும். ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் என்ன. ஓகே இப்போ அதையும் சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு சன்னதி பாலத்துக்கு மேலால் வந்து போய் கொண்டிருக்கோம். ஆறு என்ன தம்பி கிடங்கள் கொஞ்சம் தெரியும் என்ன தம்பிக்கு ஒரு காரில் வர சரியான புழுவோம் தானே என்ன என்ன ரெண்டு பேர் தான் போயிடும் மோட்டர் சைக்கிள் 4-5 போட்டு சைக்கிள் போவா இதுக்கால இது சத்தம் ரோட் சத்தமா ரோட்டுங்களா ஏன மூலமெல்லாம் அடிக்கும் எல்லாம் மூலம் அடிக்கும் அங்கால கூத்து நடக்கும். சரி நாங்கள் அங்கால போயிடணும் பார்ப்போம். என்னண்டு அங்கால போயிடணும் பார்ப்போம். பஞ்சியா கிடக்கு இந்த ரோடெல்லாம் கூட பார்த்துக்க மாட்டோம். என்ன சொல்லுவாங்க கூடுதலாக வந்து மழை டைமில் வந்துட்டு வெள்ளங்கள் நிற்கிற இடம் இந்த சைட்டில் பாருங்க. அதெல்லாம் வந்து பெருசாக நாக்கு வேற வேணேன் கூட வாழ தெரியுது. மினி பஸ் அப்போ மினி பஸ் இன்னும் வடிவாக கிடக்குறாங்க. அடுத்து விட்டு விடுவோம் வீட்டை. ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். கிட்ட போயாச்சு. அதாவது கிட்டன்னு இப்போ தான் நாங்கள் இதால் போகிறோம். எங்கேன்னா சன்னதி பின் ரோட்டால் அப்பா பின் ரோட்டு அங்கே மேலும் அடிக்கும் பாருங்க. தின்னுக்கு திக்கா தின்னுக்கு திக்கா டிக்கா 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 திக்கா தின்னுக்கு திக்கா திக்கா தின்னுக்கு திக்கா. காரோட பழையினது என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். ஏன்னு சொன்னால் இந்த கார் ஓடுறதால வந்துட்டு நிறைய நன்மைகளை வந்து அடைஞ்சிருக்கேன். எங்கள் மாமாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவரால் தான் நிறைய நன்மைகளை நான் வந்து அடைஞ்சிருக்கேன். இப்போதைக்கு வருங்காலத்திலேயும் அடைஞ்சு கொண்டு இருப்பென்று நம்பிக்கையாக இருக்குது. அவர் நம்மதெல்லாம் பழக்கினது கார் ஒரு அண்ணா பழக்கினவன் மாமா தான் வந்து முயற்சி தந்தது நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரயோசனங்கள் இருக்குமான்னு சொல்லி வெள்ளமே கொண்டு தூக்கிட்டு போகுது. அங்கே பாம்பு தூக்கிட்டு போகுது. அடே பாம்படா கொக்கு இல்லையடா. ஓகே தலையை காணல பாருங்க. கொஞ்சம் கொக்குல பாருங்க வாசல் நீ ட்ரெண்டில் விடுங்க. இதில் மரங்களை பாரு இன்னும் வடிவாக இருக்குன்ட்டு. இந்த மரங்களை பாருங்க உண்மையா பாருங்க. சைட்டில் வந்து மரங்களை பாருங்க. இந்த லைனுக்கு வந்து நாங்கள் பூக்கொண்டுகள் வச்ச மாதிரி இது தண்ணி கண்ணிக்கூட சொல்லிச்சு. இது பூக்கு தானே தண்ணிக்க கூடன்றாலும் அழுகு மாடா. இது அழுகா அது பேர் அங்கே ஆனால் இருக்கு. அப்படியே இந்த ரோட்டால் கூடுதலாக வந்து ஆக்கள் வர மாட்டேன் தான் காடுறது கூடுதலாக பின்னாடி சைடுன்னு திரும்ப வர மாட்டோம். இப்படியே நடிகா சோடம் பார்க்க வாடும். நாங்கள் போய் கொண்டிருக்கோமே அவிடம் சங்கம் புளியடி
பொங்கம் புளியடி எவடம் எவடம் சொங்கம் புளியடி ஏன்னா உனக்கு காரில் வாங்கணும் ஆசை தானே எனக்கு ஆசை இல்லைன்னா எனக்கு வீடியோ எடுக்க தான் வாங்க எத்தனை தரம் வந்துட்ட நீ காரில் அவ்வளோ தடவை வந்துட்டு எவ்வளோ தரம் கார் எடுத்து விற்கலான்னு பாருங்க அதனால எனக்கு ஒரு நன்மை மாதிரி எனக்கு காரில் போகிறோமே உங்களுக்கு பொடியிலுக்கெல்லாம் போய் போடு வேணே கிட்டல என்ன சொன்னீங்க சொல்லு அவங்க வீடியோ பார்த்து சொல்லுடா அவங்க வீடியோ பார்ப்பாங்க நான் சொல்ல மாட்டேன் அது இந்த கட்ட நான் போட மாட்டேன் சும்மா சொல்லு ஒரு பிஎன்டபிள்யூ கார் போனேன் தெரியும் அப்புறம் வச்சு மாமா கூட அவங்க என்ன சொன்னோம் பிஎன்டபிள்யூ கார் எல்லாம் வச்சிருக்கீங்களா சாப்பாடு கடைக்கல பள்ளிக்கூடத்து கிட்ட எனக்கு தெரியாது யாரு நீ சொல்லிட்டு ஓடிட்டிய மாமா வயிறு எரிக்கிட்டு ஓடு அதுல 2 படிய மாமா இருந்த அந்த கார் ஓடினால என்ன செஞ்சிருப்பேன் அதுல 2 படிய மாமாவை இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அந்த கார் ஓடினது கலாச்சிருப்பாள் ஒண்ணு அவ்வளவு பெரிய போலாம் இருக்கு சொல்லிப்பாங்க சொல்லி போட்டாங்க மாமா பிஎன்டபிள்யூ எல்லாம் வச்சிருக்காரு அந்த படிய வயிறு எரியட்டு போனான்னு சொன்னேன் என் கூட போய் பிடிக்காத படிகளுக்கு ஒண்ணு ஒருத்தனை கேட்டுச்சதான் சொன்னேன் ஒன்னும் பிடிக்காத படிகளுக்கு பிடிக்குமாடா ஒருத்தனுக்கு பிடிக்காது அப்ப வயிறு எரியட்டு சொன்னான் வச்சிருக்கேன் சரி என்ன பாருங்க சேட்டையில பாருங்க என்னெல்லாம் நடக்குது ஸ்கூல் வழியேன்னு சரி ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு என்ன சொல்லி பார்ப்போம் கிட்ட போய் உள் ரோட்டெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கோம் என்ன முதல் 4 கிலோமீட்டர் காட்டு லொக்கேஷன் போட்டு இடம் வந்து இதால் போகிற இடம் தெரியாது இப்போ மெயினால போகிறேன்னா போவேன் இதால் போகிற பெருசாக தெரியாது அப்போ உள்ளெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கோம் நாங்கள் எடுத்தோடனே நானுமே வந்து ஒன்று எடுக்க போனேன் எடுத்தா கண்டிப்பாக உதவுவேன்னு சொல்லிட்டு அந்த கார் தான் நம்ம பழமையாக கார் வேண்டிய வீடியோ போடுற அந்த அண்ணான்னு சொல்லி தம்பி உதவ முடியாமல் எடுத்து வைன்னு சொல்லி இப்போ சும்மா வர்றது தானே எடுத்து வச்சா எல்லாத்துக்குமே உதவும் இப்போ அதால் வந்து ஒன்று எடுத்து வச்ச மட்டும் நல்லா 10 நிமிஷம் காட்டுது என்ன ஐயா மேட்ச் தான் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளக்கோட்டிலேருந்து 5 அடி தள்ளி நிற்குது அவ்வளோ ரைடிங் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு கிட்ட போகிறோம் கிட்ட போயிடுவோம் தலை மட்டும் இல்லாட்டி அதை அடிக்கிற அடியப்பா இருக்குவேன் ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்லி பார்ப்போமே டின் நம்பர் எடுத்தாச்சு உண்மைக்கு வந்துட்டு ஐயோ எங்கள் அளவில் நாங்கள் பார்க்கணும்ன்ற மாதிரி உரிய ஆள் இருந்தால் தான் இன்னும் 4 வேலையை செய்யலாம் இப்போ நான் போய் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இந்த முன்னுக்கு அந்த கதையை பாருங்க அந்த 50 ரூபா கடை அங்கே வரும் 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் எல்லா பொருட்களுமே இருக்காங்க அப்போ இங்கே வந்து தெரியும் இங்கே வந்து டின் நம்பர் எடுத்துட்டு இங்கே வாங்க ஒரு மாதிரி வந்து டின் நம்பர் எடுத்துட்டோம் நாங்கள் ஜோசிஃபிக்கு 2000 கொடுத்து ஒரு அனுமதி டின் நம்பர் எடுத்தாச்சு பெரிய சந்தோஷமா இருக்குது நைட்டு திருப்பி விட அப்புறம் நேற்று ஓனர் வந்ததாச்சு ஓனர் போயிட்டு அப்புறம் எங்களை அனுப்பி இப்போ எங்களை விட்டு கிடக்குது டின் நம்பர் எடுத்துனோம் நாங்கள் போவோம் 1008 கேள்வியிலே நாங்கள் டின் நம்பர் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் கச்சிதமாக இப்போ நாங்கள் என்னென்னா தம்பிக்கு தனக்கு ஒரு பாதி ரோல் ரெண்டாலும் பண்ண வாங்கித்தாடா அதை நெஞ்சுக்கு 100 கிடைக்கண்டு அப்போ அவனுக்கு ஒரு பாதி ரோலும் மற்ற சின்ன தண்ணி புதலும் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை நாள் நாங்கள் நல்லூர் காட்டுவோம் நல்லூர் திருப்பி காட்டுங்கோ வெள்ளிக்கிழமை நாள் நல்லூரில் வந்து மக்கள் வந்து நீப்பினோம் என்ன சொன்னாங்க வெள்ளியில் வந்து கூடுதலாக வந்து நல்லூர் மூடி கிடக்கு அங்கே என்னத்தை காந்தி கட்டினமே என்ன ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ அங்கால தான் வந்துட்டு ரோலும் வாங்கி அப்புறம் வந்துட்டு தண்ணியும் வந்து அப்புறம் வாங்கி கொண்டு போயிட்டு போய் சரி அப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பீட்ரூட் எல்லாமே வந்து பிடிங்க அதுவுமே போனோம்னு சொன்னால் பிடுங்க அந்த பீட்ரூட் பிடுங்க பார்க்கணுன்ற ஆசை உண்டு இப்போ தெரிஞ்ச இடத்துல தான் அப்போ பார்க்கணுன்ற ஆசை அது இருந்துன்னு சொன்னால் அதை கொண்டு பார்த்துட்டு நாங்கள் அப்படி தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் நல்லூர் தாண்டி போட்டு இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம் போய் அங்கே ஒரு வீடியோ உனக்குன்னு எடுத்து கொண்டு வரலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு டின் நம்பர் எடுத்தாச்சு டின் நம்பர் கண்டிப்பாக கொண்டு கொடுக்கணும் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த வேலையில் வந்து செஞ்சு கொண்டிருப்பாங்க அப்போ தொலைச்சி அந்த வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன சொல்லி கண்டினியூவாக பார்ப்போம் என்ன காப்பி கனி ஐஸ் டீஎன் குடிச்சிடுவோம் டீஎன்னா ஒரு கூடாக குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி நான் வந்து உள்ள வாங்க உள் செட்டப்பெல்லாம் போகிறல ஒன்று கடையை பார்க்கல இந்த பழைய எங்கள் ஒட்டியில் ஞாபகம் தான் தருது வந்து நீட்டாக இருக்குது அதோட உள்ள வந்து சார்
செய்வாங்க பிறந்த நாளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு தம்பிக்கு கேக் வெட்டும் அவங்க என் கீபேட்டை நெஞ்சுவாங்க ஊரில் இருக்கேன் நாங்கள் ரோலும் சாக்லேட் மிஸ்டேக் சொன்ன நாங்கள் வா தம்பி வா போயிடாது இதில் இரு இரண்டா வீரா அதில் இஞ்செல்லாம் இருக்கும் நீ எஞ்செல்லாம் இருக்கும் இப்படி வா எவ்வளோ நேரமா மிஸ்டேக் சரி ஓகே நான் ரோலை சாப்பிடுவேன்டா ஒன்று வந்தா சாக்லேட் மிஸ்டேக் கொஞ்சம் பாருங்க கொட்டை கொண்டு சாப்பிடுவோம் மிஸ்டேக் அப்புறம் வந்து இங்கே ரோல் இப்போ நான் சாப்பிட போடுறோம் வாங்க காய்ஸ் ரோல் சாப்பிடுவோம் ஆட்டிச்சது தானே ஆட்டிச்சது தான் ஆட்டி தானே இருபத்தி ரோலும் சாப்பிட்டு போய்க்க வேறு லெவல் ஓகே நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் வீடியோ முடிக்கப்போ வீடியோ கருத்துக்கு மறக்காம ஃபோன் பண்ணுவோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ கருத்துக்கு மறக்காம ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ சாப்பிட்டு நாங்கள் கிளப்புறோம் சரி ஓகே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்